இது நான் வந்து இந்த படத்தை கன்னடத்தில் ரிலீஸ் பண்ணேன். சிவராஜ்குமார் ஆக்ட் பண்ணி, ராஜ்குமார் அதே பேரில் தான் சிவலிங்கா பேரில் தான் ரிலீஸ் பண்ணேன். 85 தேட்டரில் 100 நாள் போச்சு. மிகப்பெரிய வெற்றி படம் அது. அதாவது எப்படி ஆப்தமித்ரா பெரிய வெற்றி பெற்றுச்சோ அதுக்கு பிறகு நம்ம சந்திரமுகின்னு எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி இந்த படமும் சிவலிங்காவும் அதை வெற்றி பெற்றதால் இப்போ வந்து தமிழில் வந்து அதே படத்தை திரும்பி அதாவது மறுபடியும் நான் கன்னடத்துலேருந்து ஒரு தமிழ் ரீமேக் பண்ணுறது இது சந்திரமுகிக்கு பிறகு தான். அது வந்து ஒரு வரியில் இந்த கதையில் என்னன்னா, ஒரு கொலை நடக்குது. ஒரு கொலைன்றது வந்து ஒரு பையன் ட்ரெயினில் போயிட்டுருக்கான். அந்த ட்ரெயினில் வந்து ஒரு புறா வளர்க்குறான். புறா யூஸ்வலாக வளர்க்குற புறாவை கொண்டு போவான். அது கடைசி ட்ரெயின்றதால அந்த கம்பார்ட்மெண்ட்டில் யாரும் கிடையாது. ஸோ இவன் வந்து என்ன பண்ணுறான், அப்படியே தூங்கலாம், நமக்கு யாரும் இங்கே யாரும் இல்லை, ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்ட்டு அதை படுக்க வச்சுட்டு இவன் படுக்கிறான். அதுவும் உட்காந்துருக்கு. அப்போ அங்கே ஒரு குருடா அந்த கம்பார்ட்மெண்ட்லேருந்து எந்திரிச்சு அவன் நடந்து என்ன பண்ணினா வெளியே போக ரூட்டுக்கு போயிடுவான். இவன் போய் அந்த புறா அவனை எழுப்பி அவனை வந்து இந்த மாதிரி போயிட்டுருக்கான்னு எழுப்போம். எந்திரிச்சு பார்ப்பான். அவனை போய் காப்பாற்ற முயற்சி பண்ணுவான். அவன் இவனை கொண்டுடுவான், தள்ளி விட்டு கொண்டுடுவான். அவனுடைய ரத்தம் வந்து இந்த புறாவுடைய முகத்தில் ஸ்ப்ளாஷ் ஆகும். இப்போ அந்த புறா தான் இந்த கொலை கைவிட்னஸ். இந்த புறா இந்த கொலையை யார் பண்ணா, எப்படி பண்ணான்னு ஹீரோக்கு சொல்கிறது தான் கதை. அந்த புறா எப்படி சொல்லுதுன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது எப்படி வருது, அது எப்படி சொல்லுது, அப்புறம் இவர் எப்படி அந்த இது வந்து ரொம்ப அதாவது ஒரு சாட்சி கிடையாது. கோர்ட்டில் என்ன பண்ணினா ரயில்வே போலீஸ் வந்து இது வந்து சூசைட் தான் சொல்லி டிக்ளேர் பண்ணிடுறாங்க. பட் அதை அவனோட காதலி வந்து ரீகால் பண்ணுவாங்க. ஸோ அதை ரொம்ப சீக்ரெட்டாக பண்ணணும்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து ஒரு சிபிசிஐடி ஒப்படைப்பாங்க. அதுதான் லாரன்ஸ் கேரக்டர். ஸோ லாரன்ஸ் இதுவரை செய்யாத ஒரு கேரக்டரை செய்கிறார். இதுவரை ஆமாம், சிபிசிஐடி ஆஃபீஸராக பண்ணுறாரு. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டில்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும், எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவருடைய அந்த பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிம்ன்றது இதில் வந்து, ஆனால் அவருடைய கலர், அவருடைய அந்த வழக்கமான படங்களில் இருக்கக்கூடிய சில தன்மைகள்லாம் ஆஸ் இட் இஸ் நான் வந்து கமர்ஷியலாக ஃபாலோ பண்ணியிருக்கேன். அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபிலிம் தான். முழுக்க வந்து எவ்ரி சீன் வந்து என்னன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு தான் பண்ணியிருக்கேன். இல்லை, ரித்திகா சிங் வந்து அவரோட ஒய்ஃபாக ஒரு இதாக நடிக்கிற கேரக்டர். அவனோட ஒய்ஃபா, அது ஒய்ஃபா ஹீரோயின். ரித்திகா சிங் வந்து ஹீரோயின். இதில் வடிவேலு வந்து எனக்கு சந்திரமுகிக்கு பிறகு வடிவேலுக்கு ஒரு பெரிய கேரக்டர் இதில். சந்திரமுகிக்கு பிறகு எனக்கு வடிவேலுக்கு ஒரு பெரிய கேரக்டர் இதில். வடிவேலு அந்த மாதிரியே ஒரு காமெடி பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு காமெடி. யூஸ்வலாக எனக்கு வந்து கவுண்டமணி, வடிவேலு இவங்கெல்லாம் வந்து ரொம்ப வைப்ரேட் ஆகுவாங்க. நான் வந்து ட்ராக்காக எழுத மாட்டேன் காமெடியை. ஸோ அதனால் இதில் வந்து நீங்கள் ட்ராக் காமெடியே கிடையாது, இதில் கேரக்டர் காமெடி தான். இவரோட மாட்டிக்கிட்டு படுற அவஸ்தை தான். ஒரு சிபிசிஐடி கிட்ட மாட்டிக்கிட்ட ஒரு திருடன். ஸோ எப்படியெல்லாம் இம்சப்படுறான்றது தான் அவரோட ஏன்னா அவருக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தாலே அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகிடும். அதில் அவரோட கேரக்டர் நல்லாயிருக்கு. இதில் வந்து சக்தி வந்து தான் அந்த ஃபஸ்ட்டு மர்டர் ஆகிற பையன். அவன் மேலே தான் கீ கேரக்டர். அவன் மேலே தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யாருதுங்க அவன், யார் அவன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனை யார் விரோதிங்க, அதெல்லாம் அவன் கேரக்டர் தானே வருது. இல்லை, எல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் வருமே. இப்போ இதோடு இல்லையே. இந்த கதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் இன்வெஸ்டிகேஷனில் அவன் யாருன்னு விசாரிப்பார்ல. பொதுவாகவே அவன் யார் என்ன விஷயம் வரும்போது உங்களுக்கு ஸ்க்ரீன் பிளே இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் வராது. உங்களுக்கு எந்த வகையில் போய் ஒரு ரூட் போகிறாரு, எந்த வகையில், ஏன்னா எந்த ஒரு கழுத்தில் ஒரு மார்க்கோ இல்லை உடம்புல ஒரு கசங்கிற ஒரு இதுவோ எதுவுமே கிடையாது கொலையில். எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாத ஒரு கொலை அது. அந்த எவிடன்ஸ் இல்லாத கொலையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆமாம், சேம் அதே தான். சிவலிங்கா வந்து அதே இதுக்கு வந்து எப்படி அங்கே வந்து விஷ்ணு சாருக்கு வந்து ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஆடியன்ஸ், அதாவது ஒரு சாஃப்டாக சொல்லலாம். பட் ரஜினி சாருக்கு வந்து ஒரு வேறு மாதிரி சொல்லணும், ஒரு வேட்டை என்ன சொல்லணும். அந்த மாதிரி லாரன்ஸ் அவருக்கு வந்து இந்த படத்தில் வந்து அவர் ஆசிட் சிபிசிஐடியாக இருந்தால் கூட பல பிரச்சனைகள் அவர் எடுத்துப்பார்.
அவர் எடுக்கும்போது உங்களுக்கு கிளைமேக்ஸ் வந்து அவர் வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கிளைமேக்ஸ் பண்ணியிருக்கு அதில். அவருடைய படங்களில் இருந்து ஒரு இதுவாகி இவருக்கு வரக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டர் வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒருத்தரையாக அவர் விசாரிக்கிற விதமும் சரி, அந்த இதுவும் சரி, எப்படி இதை கொண்டு வராரு வெளியே. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வருது, எப்படி அது அப்படின்றது ரொம்ப அவருக்கு அதிகமாக பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம இதுக்கு தமிழுக்கு அதுவும் இல்லாமல் 2 லாங்குவேஜில் பண்ணுறோம், தமிழ் தெலுங்கு பண்ணுறோம். தமிழ் தெலுங்கு பண்ணுறதால ரெண்டுத்துக்குமே பேலன்ஸ் ஆகணும். ஏன்னா சந்திரமுகி அப்படி தான் பண்ணோம், இதுவும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஸோ தெலுங்கும் வந்து சைமல்டேனியஸ் ரிலீஸ். அதுவும் இல்லாமல் இந்த படம் வந்து ப்ரொடியூசர் என்ன பிளான் பண்ணுறாருன்னா உலகம் பூரா ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது 1400 பிரிண்ட் அவர் வந்தால் சொல்லுவார், 1400 பிரிண்ட் போட போகிறாரு. எல்லா இதுலேயும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ணுறாங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு. அண்ட் எல்லா நாட்டுக்கும் மொழி இது பண்ணுறோம். தட் இஸ் சப்டைட்டிலிங் தி ஃபிலிம் இன் எவ்ரி பிளேஸ். ஸோ இங்கிலீஷ் தெரியல எத்தனை கண்ட்ரி அவர் பண்ணுறாரு தெரியல, பட் டோட்டலி இங்கிலீஷ் பண்ணுறோம். அது இல்லாமல் சிலதெல்லாம் வந்து அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறோம். அதுக்கு தான் நாங்கள் வந்து இப்போ ஒரு 30 days எடுத்தது காரணம் அதுதான். இது ஆக்சுவலாக வந்து ஒரு மாதம் முன்னாடி முடிஞ்சிடுச்சு படம். பட் இதுக்கு வந்து இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரீரிகார்டிங்க்கு மட்டும் ஒரு 24-25 நாள் ஆச்சு. ஏன்னா இது ரொம்ப ரீரிகார்டிங்க்கும் எஃபெக்ட்ஸுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான படம் இது. ஏன்னா மோர் ரீரிகார்டிங் அண்ட் மோர் எஃபெக்ட்ஸ் தான் இந்த மாதிரி படத்துக்கு தேவைப்படுது. 25 நாள் ரீரிகார்டிங். எனக்கு கன்னடத்தில் ஒரு மைசூரில் ஒரு தேட்டர் ஓனர் சொன்னார். நான் 103 போகும்போது அவர் நைட்டு வந்து தேட்டரில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போவாங்க இல்லைங்களா, அவர் எப்பவுமே அவரே உட்காருவார். அவர் தான் ஓனரு. அவர் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகும்போது சொன்னார், சரி இந்த தேட்டரில் நான் உட்காந்துட்டு உங்கள்கிட்ட விஷயம் டைரக்டர் வந்தால் எப்போது சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நான் இங்கே உட்காந்துருப்பேன், ஒரு 11 மணி ஆச்சு, நான் எல்லா கணக்கும் முடிச்சுட்டு 12 ஆகிடுச்சு, 12:30 சரி தேட்டர் விட போகுது. சரி அப்படின்ற நேரத்தில் இந்த புறா சவுண்டு கேட்டுச்சு. எனக்கு கேட்ட உடனே பயம் வந்துடுச்சு. பயந்து நான் உடனே வீட்டுக்கு ஓடி போயிட்டு தனிக்கு நான் படம் 3 வாட்டி பார்த்துட்டேன். ஆனால் அந்த புறா ரூம் பூரா அந்த புறா சத்தம் கேட்டுச்சு. கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. நான் பயந்து இதாகிட்டேன். நான் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து எந்த இதுலேயும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். டிடிஎஸ்க்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தேன். இப்போ டிடிஎஸ் எனக்கு ஒரு 30 days பண்ணுறேன். அதில் சவுண்டுக்கு மட்டும் ஒரு தனி இது பண்ணி டிசைன் பண்ணி, இது சவுண்டுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ரீரிகார்டிங் சவுண்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன் அந்த படத்துக்கு. இல்லைங்க, இது வந்து புறா வந்து சில இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து இந்த வின் பண்ணோம் இல்லை, புறாவில் வந்து எனக்கு இதில் இந்த படம் ஸ்கிரிப்ட் எழுதும்போது தான் எனக்கு பல விஷயங்கள் புறாவை பற்றி தெரிஞ்சிச்சு. அதாவது புறா வந்து பறக்க கடைசி வரைக்கும் எந்த புறா பறக்குதோ அதுக்கு பெரிய பரிசெல்லாம் கொடுப்பாங்க. அப்படி ஒரு புறா ரேஸ் நடக்குது எனக்கு தெரியவே தெரியாது. எந்த புறா கீழே இறங்கிடுதோ அது தோத்தா மாதிரி, கடைசி வரைக்கும் எந்த புறா பறந்துக்கிட்டே இருக்குதோ அது ஜெயிச்சா மாதிரி. அது ஃபஸ்ட் டைம் ஒரு புறா சாங் வச்சுருக்கேன். அதில் அந்த புறா இறங்காத அளவுக்கு ஒரு பாட்டு இருக்கும். அது ஒரு புது சுச்சுவேஷன். இப்போ நம்ம பலவிதமான சாங் சுச்சுவேஷன் பண்ணியிருக்கோம். எனக்கு எல்லா படத்துலையும் ஏதோ ஒரு வித்தியாசமான சாங் சுச்சுவேஷன். நீங்கள் சந்திரமுகி எடுத்துகிட்டு ஒரு காத்தாடிக்கு ஒரு சாங் இருக்கும், கொக்கு பரப்பரன்னு சொல்லி எல்லோரும் அந்த காத்தாடி விட்டுக்கிட்டு பாடுற மாதிரி ஒரு விளையாட்டு, ஒரு கேம். அது மாதிரி இதில் ஒரு மிகப்பெரிய விளையாட்டாக இருக்கிற அந்த புறா ரேஸ். அந்த புறா ரேஸில் இந்த புறா ஜெயிக்கிற புறாவாக இருக்கும். அது பேர் வந்து புறாவுக்கு வந்து இதில் வந்து சாரான்னு பேர் வச்சுருங்க. சாரான்னு கூப்பிட்டு அது வந்துடும் அது. ஸோ அந்த மாதிரி அந்த புறாவுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ், அந்த புறாவுக்கு வந்து ஒரு பாட்டு. அந்த ரேஸ் ஃபஸ்ட் டைம் கேள்விப்பட்டேன். இதில் வந்து புறா வந்து டெல்லி வரைக்கும் போகும். நம்ம படத்தில் இல்லை, டெல்லி வரைக்கும் போய் பரிசு வாங்கின புறாவை தான் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கோம். சென்னையிலேருந்து டெல்லி வரைக்கும் போய் கோல்டு மெடல் வாங்கியிருக்கு. இந்த 23 நாள்னு ஒரு கணக்கு இருக்கும். அந்த கணக்கில் போய் அது அங்கே ரீச் ஆகி அங்கேருந்து திரும்பி வந்து அதுக்கு நான் கேட்டேன், எப்படி உங்கள் புறா போயிட்டு வந்துச்சுன்னு எப்படி தெரியும்? அதே மாதிரி இப்போ கடைசி வரைக்கும் பறக்கிற புறா கீழே வந்தவுடனே எந்த புறா ஜெயிச்சுன்னு எப்படி தெரியும்? எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்குது. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, இல்லை சார் எல்லாத்துக்கும் நம்பர் கொடுப்போம், இந்த காலில் வந்து ஒரு நம்ம இதை போட்டு டேப் பண்ணி ஒட்டிடுவோம், அதில் நம்பர் இருக்கும். அதே மாதிரி இதுவும் வந்து எவ்வளோ தூரம் போகுது, எங்கே ரீச் ஆச்சுன்ற எல்லா கால்குலேஷனும் எங்களுக்கு வந்துடும். அதை வச்சு தான் நாங்கள் ஜெயிப்போம். அதில் ஜெயிச்ச புறா அது. அந்த மாதிரி ஒரு புறாவை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து என்னென்னா இங்கேருந்து அங்கே வானா வந்துடும், அது கரெக்டாக இங்கேருந்து அங்கே போனால் போகும். ஆனால் சிலதெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லுக்ஸ் எல்லாம் நான் எடுத்து சத்தம் போட்டு நான் எந்த பக்கம்லாம் போகிறேன்னா அந்த பக்கம் பார்க்குற மாதிரி பண்ணியிருக்கேன். அதோடு நான் ஒரு 2 நாள் ட்ரெயின் ஆகி அது கூட இருந்து கிளிக் பண்ணி நிறைய இப்படி ஃபிங்கர் கிளிக், அப்புறம் விசில்,
இதெல்லாம் பண்ணி எனக்கு எங்கெங்கே லுக்ஸ் தேவையோ அதெல்லாம் பண்ணி இப்படி போகிறது, ஒரு வித்தியாசமான சவுண்டு கொடுக்க ட்ரை பண்ணுறது. அப்படி அதான் அந்த புறாக்காரர் சொன்னார், என்னங்க நாங்கள் கூட இதெல்லாம் பண்ணதில்லை, நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, இங்கே பாருன்னா அது பார்க்குது, இப்படின்னா அப்படி பார்க்குது. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா நம்ம சொல்லாத விஷயம் இது வரைக்கும் அந்த விஷயத்தை இங்கே சொல்லணும். இன்றைக்கி இருக்கிற சினிமாவில் வந்து புதுசு ஏதாவது எல்லா கதைகளும் ஒரு மாதிரி இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேல புதுசு சொல்ல வேண்டியிருக்கு. அந்த ஸ்க்ரீன் பிளேல எப்படி புதுசு சொல்ல போகிறோம், எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல போகிறோம். இல்லை நம்ம வந்து ரொம்ப புதுசாக சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்கிறது இல்லை கதையில். பட் எனக்கு தெரிஞ்ச கதை பட் எனக்கு தெரியாத ரூட்டில் போகுது. அதுதான் நீங்கள் இதை பார்க்கும்போது இருக்கும். ராதாரவி வந்து அந்த ஒரு இதில் வந்து ஒரு நல்ல ஒரு உறவு இருக்குங்க. அதாவது ஒரு முஸ்லீம் அப்துல்லான்னு ஒரு நண்பரும் கிருஷ்ணமூர்த்தின்ற நண்பரும் சமையல் பார்ட்னர்ஸ். ஒருத்தர் நான்வெஜ் பண்ணுவார், ஒருத்தர் வெஜ் பண்ணுவார். அது எனக்கு என்ன, நான் சிவாஜி சார் வீட்டில் இந்த ஒரு கேரக்டரை பார்த்தேன் நான். கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் அவர் வந்து ஐயர், அவரோட ஒய்ஃப் வந்து ஒரு முஸ்லீம். ஸோ 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெஜ் அண்ட் நான்வெஜ் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அது சிவாஜி சார் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வெஜ் இருக்கும், ஒரு பக்கம் நான்வெஜ் இருக்கும். வெஜ் இருக்கிறவங்களாம் இங்கே சாப்பிடுங்க, நான்வெஜ் இருக்கிறவங்களாம் அங்கே சாப்பிடுங்க. அது மாதிரி இந்த 2 நண்பர்களுமே வந்து எல்லா ஃபங்க்ஷன்லையும் இப்போ நம்ம சில பொது ப்ரெஸ் இருக்குது, ப்ரெஸ் மாதிரி ஒரு மிகப்பெரிய நம்ம ஒரு சினிமா ஃபங்க்ஷன் பண்ணும்போது நம்ம வந்து அங்கே வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் தேவைன்னும் போது அந்த வெஜ்ஜை கலக்காமல் நான்வெஜ்ஜை கலக்காமல் தனியாக சமையல் பண்ணுற ஒரு இது. அதனால் இவங்க 2 பேரும் நண்பர்கள். அதில் ஒருத்தர் தான் ராதாரவி, இன்னொருத்தர் வந்து இவர் சந்தான பாரதி, அவருடைய சன் அப்துல்லாவுடைய சன் தான் சக்தி வாசு. ஊர்வசி வந்து இவரோட மதர், இவர் நம்ம லாரன்ஸோட மதர். அவங்க வந்து இதில் என்னென்னா பானுப்பிரியா வந்து ஹீரோயினோட மதர். நிறைய படம் நடிக்கிறார் அவர். நான் கூப்பிடுவேன் நான். அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் தானே. ஏன்னா பாரதிக்கு எனக்கும் அது வந்து இல்லை, பாரதி ஒரு நல்ல நடிகன். பாரதி எனக்கு இந்த படத்தில் ரொம்ப நாளாக நடிச்சுருந்தீங்க. டெஃபரெண்ட்டாக நீங்கள் பாரதியை பற்றி தனியாக எழுதுவீங்க அந்த படத்தில். அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணிடுறாரு. ஒரு ரியலாகவே ஒரு முஸ்லீம் எப்படி உட்காருவார், எப்படி பேசுவார், அவர் எப்படி வந்து ஒரு கால் உடஞ்சி போன ஒரு முஸ்லீம் தான் மகனை வச்சு வேலை வாங்குறது, அந்த மகன் வேலை செய்யும்போது அவர் எப்படி ரசிக்கிறது அப்படின்றதெல்லாம் அவரோட பெயின் அந்த ஃபீல் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் பாரதி. நான் வந்து ஒரு நல்ல டைரக்டர், ஒரு முழு நடிகனாக வந்து பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அதாவது இப்போ நாங்கள்லாம் நடித்தா கூட நாங்கள்லாம் ஒரு அரை நடிகனாக தான் நடிப்போம், நல்லா ஆக்ட் பண்ணலாம். ஏன்னா எனக்கு வந்து டைரக்டராக இருக்கும் பொழுது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ட் பண்ணுவேன். இதில் ரித்திகாக்கெல்லாம் நான் முழுக்க பண்ணியிருக்கேன். எல்லா கேரக்டர் எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் ஆக்ட் பண்ணேன். பட் எனக்கு நான் ஆக்ட் பண்ணுறேன்னும் போது இன்னொரு டைரக்டரால் நான் ஆக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த இடத்துல என்னுடைய இது வந்து ஒரு சுதந்திரம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். எடுத்துக்கலாம், பட் எடுத்தால் கூட அவர் சொல்லிக் கொடுக்குறதா நம்ம பண்ணணும். அப்போ வந்து நம்ம ஃப்ரீடம் இருக்காது. இந்த கேரக்டரை நீங்கள் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லும்போது நமக்கு உண்டான அந்த ஃப்ரீடம் இருக்காது. பட் இதில் வந்து பாரதியை பார்க்கும்போது பாரதி ஒரு தடவை சொன்னோட பாரதி எனக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுன்றதால அவர் வந்து ஈஸியாக பண்ணிட்டார் எல்லாத்தையுமே. இப்போ ராதாரவி என் கூட பல படங்கள் பண்ணிட்டாங்க. அதனால் ராதாரவிக்கெலாம் என்கிட்ட ஒரு ஸ்ட்ரெயினே கிடையாது. இப்போ இதில் வந்து ஜேபி ரொம்ப ஃபஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணுறேன். ஜேபி ஒர்க் பண்ணி முடிச்சோன்னா ஜேபி சொன்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார் உங்கள்கிட்ட வேலை. இப்போ என் கூட இருக்கிற ஆர்டிஸ்ட் என்னை பற்றி பேசுகிறத விட இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட் என்னை பற்றி பேசும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நான் வந்து வேறு மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன் சார் வாசு சார்னா அது அப்படி இப்படின்னு. பட் இப்படி லுக்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே பார்க்குறது நாங்கள் இப்போ ரீசெண்டாக நாங்கள் வந்து இதெல்லாம் பார்த்ததில்லை. இப்படி பாருங்கள், இவ்வளோ பார்த்தா போதும் இப்படின்னு ஒரு இதெல்லாம் பண்ணுறீங்க அந்தளவுக்கு. அதே மாதிரி அந்த ஃபினிஷிங் டைம் ஒரு தடவை அவருக்கு என்ன ஆகிடுச்சுன்னா மைசூரில் அவர் போயே ஆகணும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு ஜேபி. பட் என்ன கிளைமேக்ஸ் எடுத்துகிட்ருக்கேன், நான் கூலாக தான் எடுத்துகிட்ருக்கேன். அவர் டைம் ஆகுது அவருக்கு, ஆனால் ஃப்ளைட் போகணும். அப்புறம் அதை கரெக்டாக ஒரு 2 அவருக்கு 10 o'clock ஃப்ளைட்னால் நான் வந்து இந்த மாதிரி ஒரு டைமில் 8:15 நான் அப்படி ஒரு 4-5 ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் போங்க. இல்லை சார் நீங்கள் எண்டுக்கு போவே இல்லையேன்னு, நான் எடுத்துகிட்டேன் நீங்கள் போங்கன்னு. அப்போ அவர் கதை பிரகாரம் தான் போயிருக்காரு. அவர் யூஸ்வலாக என்னென்னா இந்த சீன்னா இந்த கிளைமேக்ஸில் கதையில் என்னென்ன வருது, எப்போ நம்ம கேரக்டர் எப்போ சொல்ல போகிறோம், என்ன இதை சொல்ல போகிறோம் தெரிஞ்சிருக்காரு. பட் நான் எடுத்துட்டேன் எல்லாத்தையும். அவருக்கு அது தெரியல, ஏன்னா முன்ன பின்ன போயிட்டேன் நான். போய் அவரை விட்டவுடனே அவர் அப்புறம் அங்கே கிளம்பிட்டு போய் ஃப்ளைட் ஏறிட்டு ஃபோன் பண்ணி நான் ஏறிட்டேன் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டு ஷெட்யூலில் ஒரு இது ஆக்ட் பண்ண வரும்போது தான் என் கைவிட்டு சொன்னார், சார் இப்படி இவ்வளோ பிளானிங்காக நான் வந்து ஒர்க் பண்ணலை சார், பிளானிங்காக ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்குது
அப்படின்னு அவங்கெல்லாம் சொல்லும்போது நமக்கு வந்து ஒரு இதாக இருக்குது, ஓ இன்றைக்கி இப்படி இருக்குது போல் இருக்குது, இது மிஸ் ஆகிடுச்சு போல் இருக்குது இவங்களுக்கெல்லாம். ஒரு டைலாக் இருக்குது அந்த மாதிரி. கேரக்டர் பேரா? இல்லை இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. பட்டு குஞ்சம். இல்லை 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 அது அவருக்கே அதுக்கு அற விழும். உன் பேர் என்னடா பட்டு அப்படின்னு கேப் விட்டு குஞ்சம் பழி. திருடன். இதில் வந்து சார் நான் முக்கியமாக உங்களுக்கு சொல்கிற ஒரு இங்கே நான் சொல்ல ஆசைப்படுற விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு கிளைமேக்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகிடுச்சு, ஒரு 2 நாளில் எங்களுக்கு வந்து பிரச்சனை வந்துடுச்சு. நம்ம இது தட் இஸ் தமிழ்நாடு ப்ராப்ளம் வந்துச்சு. காவேரி இஷ்யூ வரும்போது நாங்கள் அங்கே இருக்கோம், ஷூட்டிங்கில் இருக்கோம். ஷூட்டிங்கில் இருக்கும்போது 2 நாள் ஷூட் பண்ணிட்டேன் கிளைமேக்ஸை ஷூட் பண்ண உடனே வேறு வழி இல்லை. அங்கே ஒரு சும்மா யாரோ சினிமாவுக்கு சம்மந்தப்படாமல் யாரோ ஒரு 50 பேர் சும்மா உள்ள வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க ஷூட்டிங் பண்ணேன். அப்புறம் போலீஸ் ரிக்வஸ்ட் பண்ணாங்க, சார் நீங்கள் ஷூட்டிங் நிறுத்துங்க, அப்புறம் நாளையிலேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நாங்கள் ப்ரொடெக்ஷன் தரேன். ஆனால் அந்தளவுக்கு பிகாஸ் நான் கன்னடம் நிறைய பண்ணிட்டேன். கன்னடம் நிறைய பண்ணதால் எனக்கு வந்து அங்கே வந்து பெரிய ஒரு மரியாதை இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் தொடர்ந்து 4 படம் என்னுடைய கன்னட படம் கண்டினியூஸ் ஹிட்டு. ஒன்று வந்து ஆப்தமித்ரா, இன்னொன்று வந்து ஆப்த ரக்ஷகா, அப்புறம் திருஷ்யம்ன்றது மலையாள படம், அது நான் கன்னடத்தில் பண்ணேன். ஆமாம், ரவிச்சந்திரனை வச்சு மிகப்பெரிய ஹிட் அது. அதுவும் அதுக்கப்புறமா இப்போ லாஸ்ட்டாக சிவலிங்கா. ஸோ இந்த 4 படமும் தொடர்ந்து அங்கே 100 நாள் வெள்ளி விழா போயிருக்கு. ஒரு படம் 1 வருஷம் போயிருக்கு. அதனால் எனக்கு வந்து கன்னட படம் பண்ணும்போது எனக்கு பிரச்சனை இல்லை, தமிழ் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. தமிழ் சந்திரமுகி பூரா மைசூரில் தான் பண்ணோம். பட் இந்த மாதிரி சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வரும். அப்படி வரும்பொழுது என்ன ஆகிடுச்சுன்னா, இந்த மாதிரி எல்லோரும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் நான் எல்லா ப்ரொடெக்ஷன் தரேன் சார், நீங்கள் ஒரு நாள் மட்டும் நீங்கள் நிறுத்திடுங்க அப்படின்னோடனே ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணேன். ப்ரொடியூசர் சொன்னார், சார் அந்த ரிஸ்க் எடுக்காதீங்க, நீங்கள் வந்துடுங்க, 14 ஆர்டிஸ்ட் காம்பினேஷன், இந்த நீங்கள் பார்க்குற அத்தனை பேர் இருக்காங்க அந்த கிளைமேக்ஸில். அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, வந்துடுங்கன்றாரு. நான் சொன்னேன், சார் வந்துட்டு அந்த 14 பேர் ஒன்று சேர்க்கணும் சார், நம்ம நினைக்கிற மாதிரி பொங்கலுக்கு வர முடியாது சார், ஜனவரி வர முடியும் சார், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நீங்கள் வாங்க சார்ன்றார். சரியான எக்ஸ்பென்ஸ் வேறு, இவ்வளோ பேர் போயிருக்கோம் மைசூர் பேலஸ். அப்புறம் அந்த பேலஸ் இங்கே செட்டு போட்டுங்க, அப்படியே இருக்கும் போட சொல்லிட்டாரு, இங்கே போட்டிருக்க செட்டு போட்டுருங்க அப்படின்னு. அதை பேலஸ் அப்படியே செட்டு போட்டு அதை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்தாங்க. பட் நான் என்ன பண்ணிவிட்டேன், அன்றைக்கி சொன்னார் இவர் புரசெல்லாம் கூப்பிடலான்னு. நான் சொன்னேன், வேண்டாங்க, அது இப்போ வேண்டாம், நம்ம வந்து இதாக இருக்கும் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுல் பேலஸை அப்படி இதில் நம்ம ஃபிலிம் சிட்டியில் தான் போட்டோம் ஃபுல் செட்டு. அதை போட்டு தான் 5 நாள் அங்கே தான் ஒர்க் பண்ணோம், 2 நாள் அங்கே ஒர்க் பண்ணோம். பட் நீங்கள் படம் பார்க்கும்போது அங்கே பின்னாடி இருக்கிறதுக்கும் முன்னாடி இருக்கிறதையும் எடுத்துட்டேன். அதான் வேடிக்கை. எனக்கு எப்படின்னா, நான் ஆர்டரில் போக மாட்டேன். இப்போ ஊர்வசி வந்துட்டாங்க, யார் காலையில் வந்தாங்க 7 மணிக்கு, யார் வந்தால் ஊர்வசி வந்துட்டாங்க, உங்களுக்கு ஊர்வசி உட்கார வச்சுட்டு அப்படி சொல்லிட்டு பின்னாடி யார் இருக்கா, அந்த கேரக்டர்ஸ் யார், ஊர்வசிக்கு என்ன ரியாக்ஷன் தேவை, எல்லாம் மண்டையில் இருக்குது நமக்கு. அதனால் இதை மட்டும் அவங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. இல்லை இப்படி பண்ணுங்க, அப்படி பாருங்கள், பயப்படுங்க, இது பண்ணுங்க, அது பண்ணுங்கள், இவனா அப்படின்னு பாருங்கள், இப்படியே லுக்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு நான். ஸோ அதை மாதிரி யார் இருக்குது அதெல்லாம் வந்து பின்னாடி வரக்கூடிய விஷயங்களும் எடுத்தாச்சு. இப்போ நடுவில் பின்னாடி முன்னாடின்றது தான் எடுக்கணும். அதனால் ஷஃபிள் ஆகிடுச்சு எல்லாமே. இது எல்லாத்தையும் ஒன்றாந்து இது பண்ண, இப்போ நம்ம விளையாடுவோம்ல அந்த இதில், அது மாதிரி எல்லாமே அப்படி ஆயிடுச்சு. அதை கொண்டாந்து சேர்க்கணும். இப்போ அது மாதிரி ஒரு செட்டை இங்கே போட்டு அது எடுத்தது வந்து எனக்கு இந்த படத்தில் வந்து ஒரு புது அனுபவம். இது வரைக்கும் நான் அது மாதிரி, ஏன்னா சந்திரமுகியில் கூட 4 வீடு ஷூட் பண்ணேன், ஒரு 20-22 படி யூஸ் பண்ணேன். பட் எதுவுமே ஒரே வீடு கிடையாது. நீங்கள் அதில் 2 பேரும் உள்ளே வராங்கன்னா, ரஜினி சாரும் வடிவேலும் உள்ளே வர்றது வந்து குஷால் தாஸ், பாடி பேர்றாருல மாப்பு வச்சுட்டியா அப்படி, அது பெங்களூரு. அதுக்கப்புறம் அவர் அந்த நடந்து போய் மிருகங்கிட்டலாம் பேசுகிறது மைசூர். அதுக்கப்புறம் திரும்பி அவர் வந்து இந்த பக்கம் வந்து மேலே ஏணி விழுறது குஷால் தாஸ் மொட்டை மாடி, அப்படியே இருக்கும் குஷால் தாஸ் மொட்டை மாடி. இதெல்லாம் ஒரு நாள் நான் வந்து என்னுடைய கேரக்டர் நான் சொல்லும் பொழுது நீங்கள் அப்படி நிறுத்தி சொன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இது எங்கே எடுத்தேன், இது மாதிரி படம் பூரா எடுத்துருக்கிறேன், ஒரு இது கிடையாது. மொத்த படமும் ஒரு விஷயமும் 4-5 இடத்துல லொக்கேஷனில் வரும். சந்திரமுகி ரூம் மட்டும் 7 இடத்துல வரும். உள்ள கதவு திறக்கிறது ஒரு இடம் மைசூரில் வந்து கதவு, பெங்களூரில் தான் கதவு திறப்பார். அந்த வெளியே இருக்க கதவு வந்து பெங்களூர், உள்ளே என்ட்ராகணும்னா மைசூர். அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணுறது வந்து செட்டு ஹைதராபாத்தில்.
அப்புறம் சந்திரமுகி ரூம் வந்து அந்த ஹைதராபாத்தில் இன்னொரு பக்கம் ஒரு செட்டு. ஜன்னல் வழியாக பார்த்தாருன்னா அது வேறு இடம். ஜன்னல் வழியாக அந்த டான்ஸை பார்க்குறாரு இல்லையா, அந்த டான்ஸ் பார்க்குறது வந்து நான் தனியாக வேறு ஒரு இடத்துல எடுத்து இதை தோட்டதாரணி மட்டும்தான் சொல்லிட்டார். எப்போ நான் பெரிய லெவலில் எல்லாம் பண்ணியிருக்கேன், நான் பல அவார்டெல்லாம் வாங்கியிருக்கேன், பட் இவ்வளோ கன்ஃபியூஸ்டு படம் நான் பண்ணதே கிடையாது. ஏன்னா எந்த செவரை எங்கே போட சொல்கிறேன் அதை மட்டும் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு எல்லாம் பைத்தியம் பிடிச்சி போச்சு ஆல்ரெடி. ஏன்னா திடீர்னு இந்த செவரை தூக்கி இங்கே போடுன்றேன். நான் இந்த செவரை இங்கே போடுறது, நீ போடுப்பா செவரை போட்டு ஜன்னல் மட்டும் எனக்கு கொடுத்துரு, மீதி நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா அந்த ரூமில் இருக்கிற ஜன்னல் இங்கே போட்டு இந்த செவரை வச்சு இங்கே பேக்ரவுண்டில் எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த போர்ஷன்லேருந்து நான் எடுக்கும்போது ஹைதராபாத்லேருந்து நான் மெட்ராஸை காட்டணும். அவருக்கு சுற்றிடுச்சு தலை. அது மாதிரி ரஜினி சாருக்கு வந்து அந்த இது இல்லை, போலன் நெக்கில் லாஸ்ட்டில் கதை சொல்லுவார். இந்த கதை சொல்கிற சீன் என் அசிஸ்டண்ட்டை கேட்டிருக்காரு, இது எவ்வளோ நாள் வரணும் சார்? ஒரு நாள் சார், ஃபுல்லாக கதை சொல்கிறேன் சார் அப்படின்னாரு. நான் 15 நாள் கதை சொல்கிற சீன் எடுத்தேன். ஏன்னா கதையை வந்து ஒரு ஸ்கூலில் போய் சொல்லணும், புக்கை தூக்கி போடும்போது வீட்டில் பாட்டியோட கதை சொல்லணும், அங்கே சொல்லணும், திருப்பி இங்கே சொன்னோம். 15 நாள் எடுத்து அந்த காலர் எப்படியாவது கோவம் வந்துருச்சு அவருக்கு. உன்னை நம்பி நான் ஒரு நாள் பண்ணுவேன், டைரக்டர் நான் 15 நாள் எடுக்கிறாரு. அந்த கதை சொல்கிறது பல லொக்கேஷனில் சொல்லுவார், அதுவே ஒரு 7-8 இடத்துல வரும். இப்படியெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து கிளியராக தெரியும், இது இப்போ இங்கே எடுக்கிறோம், இது இப்படி எடுக்க போகிறோம், அது அங்கே எடுக்க போகிறோம், இது இப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு எல்லாம் தெரியும். அதனால் ஆர்டிஸ்ட்கிட்ட அந்த கண்டினியூட்டி மட்டும் வாங்கிப்பேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி இப்படி பயந்து வந்திருக்கீங்க, இப்படி ஆடி ஆடி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம், அவ்வளோதான். ஆனால் இந்த படத்தில் வந்து செட்டே எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டோட்டலாகவே ஒரு ஃபுல் விஷயத்தை ஒரு 2 இடத்துல அதையும் மாற்றி நடுவிலலாம் பூந்து எடுக்கணும்னா இது மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு கூட சொல்லலாம். அவ்வளோதான். எனக்கு அது கரெக்டாக அமைஞ்சு போச்சு எல்லாமே. ஏன்னா ஆர்டிஸ்ட் கண்டினியூட்டி வேணும். அவங்களுக்கே ஒரு சில பேருக்கெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுச்சு. இது என்ன, நம்ம வந்து இதில் தான் போகிறோமா, இதுதான் கரெக்டாக, இங்கே தான் இருக்குமா, இப்படி தான் உட்காந்துமா, இப்படி தான் பார்த்துமா, இப்படி தான் நம்ம இருந்தோம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா, உள்ளுக்குள்ளே அவங்க ஒரு இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்கு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணி திருப்பி பண்ணது இந்த படத்தில் ஒரு புது அனுபவம். எனக்கு இத்தனை படங்களில் இந்த படம் வந்து இந்த கிளைமேக்ஸ் பண்ணது ஒரு மிகப்பெரிய புது அனுபவம். வடிவேல் இதில் வந்து பர்டிகுலர்லி ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு நல்ல ஹிலேரியஸாக, செகண்ட் ஹாஃபில் வெடிக்க வச்சிடும், வயரெல்லாம் நம்ம வலிக்கிற அளவுக்கு. அது இப்போ இன்னும் டிசைட் ஆகலை. அது நான் பேசியிருக்கு, பட் இன்னும் டிசைட் ஆகலை அது. ஏன்னா எனக்கு முதல்ல அதில் வந்து மன்னன் அப்படி பண்ணால் கூட எனக்கு விஜயசாந்தி கிடைக்கணுமே. ஆமாம், அது வரைக்கும் நம்ம வந்து அதை பற்றி பேசுகிறதெல்லாம் இது இல்லை. பட் அப்படி பண்ணால் அதில் வந்து நான் கவுண்டமணி மாதிரி வடிவேலை போடலான்ட்டு ஒரு ஐடியா பேசியிருக்கோம், அவ்வளோதானே தவிர இன்னும் டிசைட் பண்ணல. ஏன்னா ஆர்டிஸ்ட் கிடச்சாதான் மன்னன் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் இவர் இருக்கார் லாரன்ஸ் மாஸ்டருக்கு வந்து ஒரு ரொம்ப ஃப்ரீயாக தன்னுடைய அவர் சொல்கிறது, நான் சொல்லலை, அதாவது காலையில் வந்தான்னா ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி நான் இது வரைக்கும் நான் பண்ணலை, எனக்கு அந்த அனுபவம் கிடைக்கல. ஏன்னா நான் அவராக பண்ணவர். அவர் ஒரு படம் பண்ணும்போது அவர் ஏகப்பட்ட யோசிப்பார். அவர் டைரக்டராக அவருடைய பேட்டர்ன் வந்து என்னென்னா, ஓகே பண்ண ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணி பண்ணுறவர். பட் அவருக்கு ஒரு நாளைக்கு இது சீக்கிரம் முடியும். அது மாதிரி நான் 6 மணிக்கு மேலே நான் ஷூட்டிங் வச்சுக்க மாட்டேன். இவர் நைட் 2 வரைக்கும் அவர் படத்தையும் அவர் பண்ணியிருக்காரு, மறுபடியும் காலையில் 7 மணிக்கு பண்ணியிருக்காரு. ஸோ என்னை இவ்வளோ ஈஸியாக விட்டீங்க, இவ்வளோ ஈஸியாக கூட்டிகிட்டு வரீங்க, அது நினைக்கும் போது எனக்கு வந்து இவ்வளோலாம் ஈஸியாக இருக்குது, எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு அந்த ஒரு இது கம்ஃபர்டபிலிட்டி அவர் வந்து என்கிட்ட வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால தான் அவர் என்ன ஆசைப்படுறாருன்னா, இந்த மாதிரி நான் டென்ஷன் இல்லாமல் நான் வேலை செய்யணுன்னா நீங்கள் எனக்கு ஒரு படம் இன்னொரு படம் கூட பண்ணணுன்ற அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அவருக்கு. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, நெக்ஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு அவர் முதலேருந்தே சொல்லிகிட்டு இருக்காரு. இல்லை அது இன்றைக்கி பட் எல்லாமே என்னோடய படம் எடுத்து நீ பன்னீர் புஷ்பம் இன்றைக்கி பண்ணாலும் பன்னீர் புஷ்பம் புதுசு தான். 100% இன்றைக்கி இருக்க ட்ரெண்டுக்கு இன்றைக்கி பன்னீர் புஷ்பம் பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக இன்றைக்கி புதுசு. ஏன்னா அந்த அடாலசன்ஸு அந்த இதை சொன்ன விதம் இருக்குது பாருங்கள். அதாவது ஸ்கூலில் ஒருத்தரை வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீ இதை பண்ணுறேன்னு சொன்னால் அது நீங்கள் அது, ஏன்னா அதில் இன்னும் எனக்கு அந்த டைலாக் மறக்க மாட்டேன். நான் அப்படியே காதலித்தாலும் அதுக்கு காரணம் ஸ்கூலு, இந்த பிரின்சிபல், அப்பா அம்மா, நீங்கள் தான் வா, நாங்கள் இல்லைன்னுவா அந்த சாந்தி கிருஷ்ணா கேரக்டர். ஸோ நீ காதலிக்கிற அவனை பிரிச்சுட்டு 2 பேரையும் செக்ஷன் மாற்று அப்படின்னு சொல்ல என்ன ஆகிடுதுன்னா, அவங்களுக்குள்ள ஒரு என்னமோ எங்களை பிரிச்சுட்டாங்களே என்னன்ற ஒரு ஃபீல் வர அதிக ஆசை வருது. அந்த சைக்காலஜி அன்னைக்கே ஒர்க் பண்ணியிருக்கோம். அதே ஃபீல் இன்றைக்கி எல்லாருக்கும் இருக்குது. ஒரு 15 வயசு 16 வயசு பசங்களுக்கு இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது பாருங்கள், அது எத்தனை வருஷம் கழித்து பண்ணாலும் அந்த ஃபீல் தான் பன்னீர் புஷ்பங்கள்.
அதை மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி சொல்லும் பொழுது இந்த லவ் ஸ்டோரியில் வந்து இந்த பொண்ணை வந்து இவ்வளவு அடக்கி இவ்வளவு பாதுகாத்து வளர்க்கும்போது அந்த பொண்ணு அதை மீறி இன்னொருத்தனோட போகிறான்னா அது என்றைக்கும் ஒர்க் அவுட் ஆகும். அந்த மாதிரி கதைகள்லாம் என்றைக்குமே ஒர்க் அவுட் ஆகும். அது எப்போ வேணால் பண்ணலாம். பட் என்னென்னா எனக்கு அந்த பிரபுவோடைய அந்த இன்னசென்ஸும் அந்த குஷ்புவோடைய அந்த ஒரு இதுவும் இருக்குது பாருங்கள், அது ரெண்டுத்தையும் திரும்ப கம்பேர் பண்ணுற மாதிரி யாராவது பண்ணுவாங்களான்றது எனக்கு வந்து சொல்ல விரும்பலை நான். இல்லை அந்த இன்னசென்ஸ், அதாவது கெமிஸ்ட்ரி ஒரு பக்கம் இருந்தால் கூட ரெண்டு விஷயம் இருக்குது. அதாவது என்னென்னா அன்னைக்கு அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது உண்மையிலேயே ஐயோ இவன் போய் மாட்டிக்கிட்டானேன்னு ஃபீல் ஆகணும். இவன் மாட்ட வேண்டிய ஆள் தான், நான் மாட்டுட்டான்னா நம்ம தோற்று போய்டும். விஷயம் அதுதான். அதெல்லாம் கிடையாது. டெஃபினட்டாக இருக்கு, அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் சார் நான் அந்த படத்தை இல்லை அதிகாரி வந்து அப்படி கிடையாது. அல்ல அது வந்து எல்லாரும் நிறைய பேர் என்னது நினச்சிட்டு இருக்காங்க, நிறைய பேர் கேட்டிருக்காங்க எங்கிட்ட. நான் அதிகாரியில் அதிகமாக கதை சொன்னது சின்ன தம்பி தான். அதிகாரி செட்டில் அதில் நடித்த எத்தனையோ பேர் வந்து அதிகாரி நீங்கள் யாரை கேட்டாலும் சேது விநாயகத்தெல்லாம் கேட்டார்னா சார் இன்னும் என்னால் மறக்க முடியாது சார், நீங்கள் அந்த செட்டில் சின்ன தம்பி கதை சொன்னது எங்களால் மறக்கவே முடியாதுன்னு. அதிகாரியில் எனக்கு இருந்தது என்னென்னா அந்த அருண் பாண்டியன் அன்னைக்கு வந்து இணைந்த கைகள் அப்படி ஒரு பெரிய பெரிய படங்கள் பண்ணி மிகப்பெரிய, ஏன்னா அது வந்து ஒரு டப்பிங் ஃபிலிம். ஏன்னா அந்த கன்னடத்தில் அது பண்ணும்பொழுது ராஜ்குமார் சாரை வச்சு பண்ண படம், அது மிகப்பெரிய வெற்றி படம். அது அதிகாரி குரின்னு சொல்லி ராஜ்குமார் சாரை வச்சு நான் டைரக்ட் பண்ணேன் அந்த படத்தை. அந்த படம் தான் அதிகாரியாக வந்துச்சு. அப்போ எனக்கு என்னென்னா ஒரு ரீமேக்கு நானே டைரக்ட் பண்ணது, பெரிய ஹிட்டான படம். இவர் பண்ணும்போது அவருடைய படங்கள்லாம் வெற்றி அடைஞ்சிட்ருக்கு அப்படின்னு பண்ணும்போது அதிகாரி வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக ரெண்டு ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஆக்சுவலாக நான் அதிகாரி முன்னாடி வர வேண்டிய படம், இது ரெண்டும் வரவே ஒரு வாசு இது வாசுன்னு அவர் நிறைய படம் தெலுங்குலலாம் வேறு பண்ணுறதால ஒரு டப்பிங் ஃபீல் ஆனது தான் அந்த அதிகாரியுடைய இதாகிடுச்சு. பட் சின்னத்தம்பி அப்படி கிடையாது. சின்னத்தம்பி வந்து முடியும் போது அன்றைக்கி பிரபுக்கு இருந்த மார்க்கெட்டுக்கும் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தார். 3 படம் அவருக்கு சரியாகவே போகல. ஒரு பிட் பாக்கெட்னு ஒரு படம் பண்ணார், அதுக்கு முன்னாடி இன்னொரு படம் பண்ணார். அதில் 2-3 படம் ஃபெயிலியர். அவருக்கு வந்து பயம் வந்துடுச்சு. படம் பார்க்கும்போதே அவர் வந்து இது ஒத்துப்பாங்களா, அவர் கேட்குற கேள்வி கரெக்டு. ஏங்க காண்டஸா காரில் போகிறாரு, டைனிங் டேபிளில் சாப்பிட்றாரு, வெள்ளி தட்டில் சாப்பிட்றாரு, ஏசி ரூமில் தூங்குறாரு, சிவாஜி கணேசன் பிள்ளைக்கு தாலி தெரியாதுன்னா எவன் இதுக்கு என்ன பதில் சொல்கிறது? அப்போ நான் ஒரே ஒரு விஷயம் தான் அவர்கிட்ட சொன்னேன். நிறைய நீங்கள் பாருங்கள் சார், ஜனங்க முட்டாள் கிடையாது, நீங்கள் வேணால் எழுதி என்ன நீங்கள் பேசுவீங்க சார் அப்படின்றாரு. நான் சொன்னேன் சார், அவர் பிரபுவை படம் பார்த்துட்டு வெளியே வந்த பிறகு சார் இனிமேல் யாராவது அவரை பிரபுன்னு கூப்பிட்டா நான் தோத்துட்டேன் சார், அவரை சின்னத்தம்பின்னு கூப்பிட்டா நான் ஜெயிச்சிட்டேன் சார். அப்படியானார். ஆமாம் நீங்கள் பாருங்கள், இந்த படம் முடிஞ்சு 1 வாரம் கழித்து பிரபு வெளியே வரட்டும், அந்த படம் பார்த்தவங்க ஃபுல்லாக சின்னத்தம்பின்னு தான் கூப்பிடுவாங்க, யாரும் பிரபுன்னு கூப்பிட மாட்டாங்க. நான் சின்னத்தம்பியாக தான் அவரை காட்டுறேனே தவிர சிவாஜி கணேசன் பிள்ளையாக காட்டல. அப்படி காமிச்சா நிச்சயமாக நான் மாட்டிக்கிட்டேன். உதாரணத்துக்கு வந்து அம்மா அப்படின்னா அது சிவாஜி சன்னு. அம்மா கல்யாணம்னா என்னம்மா, இல்லை சோறு போடுவாங்களா தானே கல்யாணம், இப்படின்னா நான் தோத்துட்டேன். ஏமா அப்படின்னால மாறிடுவார், சின்னத்தம்பி ஆயிடுவார். இந்த கல்யாணம்னா என்னம்மா, அந்த சோறெல்லாம் போனால் தானே இந்த மோல் அடிக்கும், பிபி எல்லாம் வச்சுக்கலாம், அதானே கல்யாணம். பாருமா அந்த நந்தினி ஏதோ ஒரு மஞ்சள் கயிறு எடுத்து கழுத்தில் கட்டினா அது 3 முடிச்சு போட்டால் கல்யாணம்னு சொல்லுதுமா அப்படின்னாலே சின்னத்தம்பி ஆயிடுவாருங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. டெஃபினட்டாக இந்த கேரக்டராக போகும்போது அவன் கேரக்டராக போயிடுவான். அதில் இன்னொன்று என்னென்னா தாலி தெரியாதுன்றதுக்கு ஒரு சீன் வச்சுருப்பேன், கவுண்டமணியை வச்சு காமெடியாக பண்ணியிருப்பேன். அதை அந்த இஸ்திரி போட்டுட்ருக்க நேரத்தில் அந்த பொண்ணு கொண்டாந்து கூட அது முதல்ல கட்டியா கழுத்தில், அப்புறம் கவுண்டர் ஐயோ ஏற்கனவே இந்த வீட்டில் ஒவ்வொருத்தன் எதுக்கோ பண்ணுறான், இதை வேறு நான் பண்ணால் எனக்கு ஒரு வழி ஆகிடுவோம். ஆல்ரெடி சாயந்தரம்னா ஒரு பக்கம் தெரியல, இவனுக்கு எதை இதை கடிச்சு வச்சுருவானுங்க சொல்லுவோம். இது என்ன பெரிய விஷயம், இது கட்டுறதுக்கு போய் இவ்வளோ யோசிக்கணும் எடுத்துருவாங்க கையில். அது ஜனங்க சிரித்து பார்த்தாங்க அதை. அப்போ அதை சீரியஸாக யாரும் கேட்கல. அதனால தான் அதை வந்து காமெடியில் வச்சதால் நமக்கு என்ன ஆகிடுச்சுன்னா அவனுக்கு தெரியாதுன்ற இன்சிடெண்ட் வந்து அதில் இருக்குது. அப்போ ஏன் அதை சீரியஸாக யாரும் கேட்கல? ஏன்னா சீரியஸான விஷயத்தை சீரியஸாக சொல்லும்போது அதை வந்து நம்ம கேள்வியாக கேட்போம், காமெடியில் சொல்லும்போது கேள்வியை கேட்க மாட்டோம். அதனால் நான் ஸ்கிரிப்டில் காமெடியை வச்சுருப்பேன். அதை வச்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கேரக்டர் கரெக்டு அப்படின்னு ஆகிடுச்சு. அது ஜனங்க ஒத்துக்கிட்டாங்க. அதை அவன் யாருக்கவனே கவுண்டர் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காராடா, அவரே அந்த பொண்ணுக்கே கட்ட போனார் ஆள் தானே, அவர் குஷ்பு கட்டுறதுல என்ன தப்புன்னு நினைப்பார்ல
அப்படி அந்த கேரக்டரை ஏற்றுக்கிற அளவுக்கு. அதனால தான் பார்த்திபன் இப்போ லேட்டஸ்ட் படத்தில் எனக்கு வந்து அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளேக்கு ஒரு இதே கொடுத்துருப்பார். சின்னத்தம்பியை வந்து வாசு ஒத்துக்க வைக்கலையா அப்படின்னு இப்போது கதை திரைக்கதை இதில் பேசியிருப்பார் அதை பற்றி. அதனால் நம்ம எப்படி கொண்டு போகிறோம். அதான் நான் பாக்யராஜ் சாரை பற்றி அன்றைக்கி பேசும்போது ஒரு விஷயம் சொன்னேன். ஒரு படத்தில் காதலியை கொண்டு போக முடியாது, ஏன்னா உன் மனைவி ஆகிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு படத்தில் காதலியை நான் கொண்டு போவேன் தாலி அறுத்து கூப்பிட்டு போயிடுவார் புதிய வார்ப்புகளில். ஆனால் அதே நேரத்தில் அந்த நாட்களில் கொண்டு போகக்கூடாதுன்னு. ரெண்டும் ஒரே ரைட்டர் தான், ஒரே ஆக்டர் தான், சொன்ன விஷயம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அப்படி பார்த்திங்கன்னா இந்த டைலாக் அங்கே போட்டார், இந்த டைலாக் இங்கே போட்டார், ஜெயிச்சாரா இல்லையா? அதுதான் விஷயம். ஸ்க்ரீன் பிளேயில் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, எப்படி கொண்டு இந்த ஆக்டருக்கு இன்றைக்கி இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு முதல்ல அந்த ஆர்டிஸ்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணணும். ரெண்டாவது ஒரு டைரக்டர் வந்து அந்த ஹீரோவை ரசிக்கணும். ஹீரோன்றதை நான் சொல்கிறது வந்து அவன் கேரக்டர், அந்த கேரக்டரை அவன் ரசிக்கணும். சின்னத்தம்பினா சின்னத்தம்பியை ரசிக்கணும், வேட்டையன்னா வேட்டையனை ரசிக்கணும். வேட்டையன் அப்படின்னு சொல்லும் பொழுது ரஜினி சார் வந்து என்ன பண்ணலாம் அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டுன்னா அவர் அவ்வளோ சீக்கிரம் விடமாட்டார். ஒரு 10 நாளாவது யோசிப்பார். அது மாதிரி அவர் நிறைய அப்படியே யோசிச்சுட்டே இருப்பார். என்ன பண்ணலாம் வேட்டையன் என்ன பண்ணலாம் சொன்னேன் சார். சரக் 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 சின்ன ஒரு எஃபெக்டோடு சொல்கிறேன். அது சரக் 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 அந்த செப்பல் வந்தாலும் பயம் வரும் சார். இப்படி யோசிச்சு சரின்னார். அப்புறம் ஒரு கதை சொல்கிறார் அவர். சார் நான் மகிமவேளையில் உட்காந்துருக்கும் போது சார் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போது எங்கேயோ ஒரு சித்தர் ஒருத்தர் யாருக்கு தெரியல, திடீர்னு ஒரு 11 o'clock இருக்கும் சார். அப்படியே உட்காந்துருக்கேன். திடீர்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. இல்லை கலா 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 கலக்கா அப்படின்னு யாரோ கத்திட்டு இருந்தான். யாராக இருக்கும் இது அப்படி சொல்லிட்டு நான் அப்படியே யோசித்தேன். அவரை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், பார்க்க முடியல. அப்புறம் எப்போ ஒரு நாள் அப்படி ஒரு 2-3 நாள் அப்படி போய் பார்த்தா அந்த இதை காமிச்சார். அவன் எப்படி உட்காந்துருக்கான், எப்படி பார்த்துட்ருக்கான் அப்படின்னு இப்படி ஒரு தாடி வச்சுட்டு. அவங்களாம் நம்மளை பார்க்க மாட்டாங்க, நம்ம அவங்கள பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம அவங்கள பார்க்குறது அவ்வளோ பெரிய புண்ணியம். ஏன்னா அவ்வளோ இதாக இருக்காங்க அவங்க லைஃப்பை அதை இதில் வச்சுட்டு அப்படி உட்காந்து அவர் அப்படி உட்காந்துட்டு கல 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 கலக்கான அவர் பண்ணது வந்து எனக்கு அப்படியே பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்தது. அப்போ தான் அது அவர் சொல்லலைன்னா இது வராது. அதாவது எங்கேருந்து எது கிடைக்குதுன்னு யாருக்கும் சினிமாவில் சொல்லவே முடியாது. அப்போ சார் இது வந்து வேட்டையன் கேரக்டர் இப்படி வரும்போது எப்படி இருக்கும், சூப்பராக இருக்குண்ணா சார். வேட்டையன் இப்படி ஒரு கேரக்டர் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா சார்? அப்படியா, சரி, அவ்வளோ அவர் ஒன்றும் சொல்லலை. இந்த வேட்டையனா இப்படி வந்தால் எப்படி இருக்கும்னு 2 பேருக்குள்ள ஒரு சின்ன ஒரு இது. மறுநாள் ஒரு 10 o'clock கூப்பிட்றாரு. வரீங்களா அப்படின்னாரு. என்ன சார் ஒரு 1/2 an hour வாங்க, டிஸ்கஷனில் இருக்கேன் சார். நான் வந்துடுறேன் அப்படின்னு வீட்டுக்கு போனேன். இங்கேயே நில்லுங்கன்ட்டு ஒரு 20 அடி நடந்து போயிட்டார். நடந்து போய் அங்கேருந்து திரும்பி அப்படி என்னை பார்த்து அப்படின்னு வந்தார். அப்படியே கையை பிடிச்சேன். சார் நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி எப்படி ஹிட்டாச்சோ அதை விட பெருசாக இது ஹிட்டாகிடும் சார். நான் கண்டிப்பாக சொல்கிறீங்களா எனக்கு? சார் இப்போ என் கண்ணில் தெரியுது சார், இதானே சார் ஜனங்க. இப்போ நான் உங்களை பார்க்குறல, நான் ஒரு ஆடியன்ஸாக தான் உங்களை பார்க்குறேன். அந்த கேரக்டர் எனக்கு நீங்கள் காமிச்சோன்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு இது இப்படி தான் வரப்போகுதுன்னு. இது அதுலேயும் அந்த கெட்டப் என்ன, அவன் எப்படி வருவான், அந்த செருப்பு சவுண்ட் என்ன, அதில் மியூசிக் என்ன வரப்போகுது, இது அத்தனையும் நான் அப்போவே ப்ளே பண்ணி பார்த்துட்றேன் ஒரு கேரக்டரை பார்க்கும்போது. ஸோ இது வந்து இவ்வளோ விஷுவல்ஸ் என் கண்ணில் இருக்குது சார், அதனால் அது டெஃபினட்டாக பெரிய ஹிட் ஆகிடும். அப்புறம் ஒரு படம் பார்த்துட்டு எங்கிட்ட கையை பிடிச்சாதான் சொன்னார், ஒரு டக்குன்னு ஒரு முடிவு எடுத்தீங்களே, அது எனக்கு இப்போ தான் தெரியுது, எனக்கு ரொம்ப உண்மையிலே பாராட்டுறேன். அது மாதிரி சில விஷயங்கள் நமக்கு வந்து நம்மளை அறியாமல் ஒரு வெற்றி படத்தில் வந்து அமையும். அதுக்கு தான் நான் சொல்லுவேன், சக்ஸஸ் கம்ஸ், இட் இஸ் நாட் மேட். கிடையாது, கேரக்டரே கிடையாது. வேட்டையனே சார் 2 ஸ்க்ரீன் பிளே. நீங்கள் இந்த படம் பாருங்கள், இது வந்து சிவலிங்கா கன்னடம் பாருங்கள், அது வேறு ஸ்க்ரீன் பிளே. சிவலிங்கா தமிழ் பாருங்கள், அது வேறு ஸ்க்ரீன் பிளே. ஆப்தமித்ரா பாருங்கள், அது வேறு ஸ்க்ரீன் பிளே. வடிவேல் கேரக்டர் கிடையாது கன்னடத்தில், சும்மா ஒரு கேரக்டர் அவ்வளோதான். இந்த மாதிரியெல்லாம் கிடையாது. அந்த சொர்ணா அப்படின்றார் அந்த கேரக்டரே கிடையாது கன்னடத்தில். ஷீலா கேரக்டர் கிடையாது, ஃபைட்டு கிடையாது கன்னடத்தில். அது மாதிரி நிறைய இல்லை. தமிழில் வந்து உங்களுக்கு டோட்டலாக வேறு, தமிழ் ஸ்க்ரீன் பிளே வேறு, கன்னடா ஸ்க்ரீன் பிளே வேறு. அதுதான். அதை விட இன்னொரு வேடிக்கைன்னா, மலையாளம் வந்து ரீமேக்னு எல்லோரும் சொல்கிறாங்க. நான் எல்லாருக்கிட்டையும் சொல்ல, தயவுசெய்து இந்த ரீமேக்ன்றதை அழிச்சிடுங்க. சந்திரமுகியை பொறுத்தவரைக்கும் இட் இஸ் ரீரிட்டன், இட் இஸ் நாட் ரீமேட், இட் இஸ் ரீரிட்டன். மறுபடியும் எழுதப்பட்ட கதை அது. அந்த கதையை வச்சுக்கிட்டு நான் என்னுடைய அக்ரிமெண்ட்லேயே நான் அவர்கிட்ட நான் சார் நான் கதையை மாற்ற போகிறேன்னு தான் சொன்னேன்.
உங்கள் கதையை வாங்குகிறேன், ஆனால் இந்த கதையை நான் மாற்ற போகிறேன். அது பார்த்துட்டு அப்பச்சன் என்கிட்ட வந்து சொன்னார், சார் நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் சார், ஏன்னா 5 ரைட்டர்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அந்த படத்தில். இந்த 5 ரைட்டர்ஸ் யோசிக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சிருக்கீங்க. அதாவது பிகினிங்கில் இருந்தே ஒரு கமர்ஷியலாக இந்த படத்தை மாற்ற முடியுன்றது நாங்கள் நினைக்கவே இல்லை மலையாளத்தில். ஏன்னா மலையாளத்தில் வந்து ஒரு கிளாசிக் ஃபிலிம், வெரி கிளாசிக் ஃபிலிம், எக்ஸ்ட்ராடினரி படம், நோ டவுட். பட் அதை நம்ம பண்ண முடியாது. அது நம்ம பண்ணால் நம்ம ஜனங்க வந்து அதை டெஃபினட்டாக வேறு மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கி மணிச்சித்திரத்தாழ் பண்ணலாம். இன்றைக்கி அதே மாதிரி யாரையும் ஹீரோவாக போடாமல், ஏன்னா இன்றைக்கி நல்ல நல்ல படங்கள், காக்கா முட்டை மாதிரி படங்கள்லாம் வந்து இன்றைக்கி ஜனங்க வந்து அந்த மாதிரி படங்கள், அந்த மாதிரி டைரக்டர் அந்த மாதிரி ஒரு இதை பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. முந்தி வந்து ஹீரோஸுடைய அந்த டாமினேஷன் இருந்தது. நாங்கள் இவங்களை வச்சு இப்படி எடுக்கும்போது நம்ம இப்படி தான் பண்ணணும், இவங்களுக்காக இதை பண்ணணும், இந்த ஜனங்க அப்படி ரசிப்பாங்க அப்படின்னு பண்ண முடியும். பட் டக்குன்னு தூக்கி நான் விஜயை வச்சுட்டு ஒரு இது பண்ண முடியாது, மணிச்சித்திரத்தாழ் பண்ண முடியாது. ஸோ விஜய்க்கு மணிச்சித்திரத்தாழ் பண்ண என்ன பண்ணணுன்றது தான் நான் பண்ணணும். பட் மணிச்சித்திரத்தாழ் இன்றைக்கி பண்ணால் ஜனங்க வந்து பார்க்குற அளவுக்கு சில படங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்ல கதைகள், டிஃப்ரெண்ட்டான கதைகள்லாம். இப்போ அந்த ஜோக்கர்னு ஒரு படம் ரீசெண்டாக நான் 2-3 நான் டேக்ஸ் ஃப்ரீயில் இருக்கிறதால நிறைய படங்கள் பார்த்துட்டு ரொம்ப அதிசயமாக இருந்தது. இவ்வளோ அழகாக எடுக்கிறாங்களே, இவ்வளோ அழகாக பண்ணுற இன்றைக்கி இருக்கிற டைரக்டர்ஸ்லாம். பிகாஸ் ஜனங்களை அந்த அளவுக்கு இந்த படத்தை, இந்த பிராண்டை நம்ம கரெக்டாக அந்த டீசர்லேருந்து டிசைட் பண்ணிடுறாங்க. டீசர்லேருந்து டிசைட் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு கணக்கு போட்டுக்கிறாங்க. இது இந்த பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிம் தான், இதில் இது எதிர்பார்க்கக்கூடாது, இதில் எதிர்பார்க்குறாம நம்ம பார்க்கலான்னு சொன்னால் அது மினிமம் கேரண்டி ஃபிலிம் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி படம் பண்ணும்போது நம்ம அதுக்குண்டான எக்ஸ்பென்ஸ் என்னவோ, அதுக்குண்டான பட்ஜெட் என்னவோ, அது மாதிரி நல்ல படங்கள் எடுக்கக்கூடிய அளவுக்கு பண்ணுறா. இப்போ பன்னீர் புஷ்பங்கள் அந்த மாதிரி தான் எடுக்கணும். பன்னீர் புஷ்பங்கள் நம்ம எந்த ஹீரோயும் போடக்கூடாது. இன்றைக்கி அந்த படத்தை எடுத்து அது மாதிரி ஒரு அன்றைக்கி நான் அந்த படம் பண்ணும்போது 19 நாளில் முடித்த படம் தான் பன்னீர் புஷ்பங்கள். கரெக்டாக 19 நாள். அதுலேயும் சுரேஷ் கிருஷ்ணா புதுசு, சுரேஷ் புதுசு, சாந்தி கிருஷ்ணா புதுசு, ஒரே ஒரு பிரதாப் போத்தன் மட்டும்தான். அந்த பசங்க பூரா புதுசு. சாயந்தரான ஒரு பையன் ஓடியாருவான், அந்த மனோகரன் ஒரு பையன் ஓடியாருவான், சார் ஹாப்பி நியூஸ் அப்படின்வான். என்னன்னா ஒருத்தர் அழுகுறான், வீட்டுக்கு போகணுன்னுவான். ஆடா பாவி, இதை போய் ஹாப்பி நியூஸ் 3 நாள் கழிச்சு ஓடியாரான், கடமை குஷியாக ஊச்சி ஓடியாரான் போட்டு டப்ப சார் ஹாப்பி நியூஸ் சார், ஹாப்பி நியூஸ் சார். நான் ஒரு பையன் வீட்டுக்கு போன அழுகுறான் சார், எங்கள் அப்பா வேணுன்றான், எங்கள் அம்மா வேணுன்றான். அப்புறம் அவனை கூப்பிட்டு என்னடான்னு கேட்டான். ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டே, ப்ளீஸ் சென்ட் மீ. அவன் சென்ட் பீச்சில் படிச்சுட்டு இருக்கா. அவள் வீட்டில் போய் பர்மிஷன் கேட்டு கூப்பிட்டு வந்துருக்கான் அந்த பையனை. அவன் அழுவுறதை பார்த்தோன்னு இன்னொரு பொண்ணு அழுவ ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் அம்மாவை கூப்பிடுங்க, நாளைக்கு இல்லைனா நான் போகிறேன்னு. அதுக்கப்புறம் ஈவினிங் எல்லா பசங்களையும் கூப்பிட்டு நானும் பாரதியும் நாளைக்கு என்ன சீன் எடுக்க போகிறோம் உங்களுக்கு சொல்கிறோம், என்னென்ன டைலாக்கெல்லாம் ரிஹர்சல் பண்ணுங்கள் அப்படி சொல்லி அவங்கள ஒரு 8 மணி வரைக்கும் அவங்கள என்கேஜ் பண்ணி அவங்கள வந்து ஆக்ட் பண்ண வச்சு, கமான் யூ டூ, கம் யூ சி, யூ லுக் ஹியர் அண்ட் சி, வா நான் எல்லாம் நடந்து வாங்க, அப்படி ஸ்லோவாக வாங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, ஒரு 8 மணி வரைக்கும் அவங்கள வச்சு ஒரு என்டர்டெயின் பண்ணி நாளைக்கு சீன் என்னன்னு சொல்லி கரெக்டாக 6:30 மணிக்கு போய் சாயந்தரம் 5 மணிக்கு விட்டுட்டு திருப்பி கேம்ஸ் பசங்களோட. இப்படி அது ரொம்ப ரொம்ப அது ஒரு சைக்காலஜி ஃபிலிம். அது அன்னைக்கு இந்த மாதிரி மீடியா கிடையாது, நம்ம இதெல்லாம் சொல்ல முடியாது. இது எப்படி பண்ணோம், என்னென்ன பண்ணியிருக்கோம், எப்படியெல்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணோம், எப்படி அது ஒரு ஹோம் ஒர்க் ஆச்சு. அந்த பசங்களோட இன்றைக்கும் கேட்டால் சுரேஷ் சிரிப்பான். அதெல்லாம் கேட்டேன்னா சார் ஐயோ நினச்சி பார்க்கவே முடியல சார், அது என்ன நடந்துச்சுன்னே தெரியாது சார், அது ஒரு மேஜிக் சார் அந்த படம். இப்படி யாருமே மறக்க மாட்டாங்க. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து இளையராஜா எங்களுக்கு ஒரு தெரிஞ்ச ஒருத்தர் அவர் தான், வேறு யாரும் தெரியாது. பிரதாப் போத்தன் அன்றைக்கி வந்து ஒரு நல்ல நடிகர், நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நடிகர் அவர். ஸோ அவருக்கு அந்த கேரக்டர் வந்து அவர் வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் பிரதாப் போத்தனுக்கு. அந்த சூட் போகிறதாகட்டும், அந்த ஸ்டைல் ஆகட்டும் அன்றைக்கி இருந்ததில். ஸோ அவர் ஒருத்தர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட், மற்றபடி காமெடி கிடையாது. வெந்நீர் அடைமூர்த்தி மட்டும்தான் ஒரு இது கொண்டு வந்து பிரிண்ட் இதாக போட்டு. ஸோ அன்றைக்கும் என்னென்ன இருக்கும். ஆனால் இன்றைக்கி அதை எடுத்திங்கன்னா நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி படமா. இல்லை அதுதான் சொல்கிறேன் சார், இட் கம்ஸ், இட் இஸ் நாட் மேட். இனிமே வந்து அது மாதிரி ஒரு படம் இல்லை. எங்கள் வீட்டுக்கு ஒரு மாதம் முன்னாடி ஒரு ப்ரொடியூசர் வந்தார், 4 ப்ரொடியூசர்ஸ் வந்தாங்க, வேறு வேலையாக வந்தாங்க. வரும்போது அவங்க பார்த்தது என்னென்னா, என் வீட்டில் 35 ஷீல்டு இருக்குது, 35 ஃபிலிம்ஸ் நான் வந்து ஹிட் பண்ணியிருக்கேன். ஒரு எல்லா மொழியிலையும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 40 ஷீல்டு இருக்கும், ஹிந்தியெல்லாம் சேர்த்தா. அவரை பார்த்து சொன்ன சார், இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பார்க்க முடியுமா சார் இந்த ஷீல்டெல்லாம்? அதுக்கெல்லாம் பதிலே கிடையாது. ஆமாம், எல்லா லாங்குவேஜும். இப்போ வர ஹீரோயின்ஸ் கிட்டலாம் நான் வந்து என் படத்தை பற்றியே சொல்கிறதில்ல. ஐ எம் தி ரைட்டர் ஆஃப் லாட்லா. ஓ யூ ஆர் த ரைட்டர் ஆஃப் லாட்லா. ஏன்னா அவங்களுக்கு பாம்பேலேருந்து வரேன், அவங்களுக்கு அதான் தெரியும். அவங்ககிட்ட நான் என் படத்தை பற்றி சொன்னால் தெரியாது, யாருன்னே தெரியாது. யூ ஆர் அண்ணாடியா,
அப்படின்றது வை அப்படின்னா நோ ஐம் ஜஸ்ட் திங்கிங் தட் ஐம் சிட்டிங் பிஃபோர் அ டைரக்டர் ஆஃப் அண்ணாடி. ஓ மை காட், ஐ வாஸ் ஜஸ்ட் 4 years 5 years. இப்படி இப்போ ஹீரோயின்ஸ் கிட்ட நான் 2-3 ஹீரோயின் கிட்ட பேசினேன். நான் யாருன்னு என்னை காட்டுறதுக்கு ஹிந்தி படத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓ யூ ஆர் த ரைட்டர் ஆஃப் லார்ட் லவ், மை காட் வாட் அ ஃபிலிம். தமிழ் சொல்ல முடியல. சரி, இதுக்கு அடுத்தது நான் வந்து கமிட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பாலகிருஷ்ணாவுக்கு தெலுங்குல ஒன்று பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு இது பண்ணுறேன். இல்லை 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 இது கிடையாது. அதே மாதிரி லாரன்ஸும் நானும் ஒரு படம் பண்ணலான்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அது இன்னும் டிசைட் பண்ணல நாங்கள். இல்லை டிஸ்கஷன், அது ஹீரோயின்லாம் எங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் தெரியல. அது ஒரு படம் பண்ணலான்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி 2-3 நல்லா இருக்கு சார். நான் நிச்சயமாக தமனை பற்றி சொல்லணும். நல்லா இருக்கு, தேங்க்யூ. அதை ரிமைண்ட் பண்ணிங்க. எனக்கு நல்லா பண்ணியிருக்கார் தமன் வந்து அது ரொம்ப அவருக்கு ஒரு எனக்கு வந்து மியூசிக்னால் எனக்கு வந்து நான் ஒரு பாத்ரூம் சிங்கர். நான் யூஸ்வலாக நான் நிறைய பாட்டெல்லாம் பாடுற பழக்கம் எனக்கு இருக்குது. அதனால் அவர்கிட்ட நம்ம உட்காரும்போது என்ன ஆகுதுன்னா நானே கொஞ்சம் பாடுவேன். அவருக்கு ரொம்ப குஷி ஆகிடுச்சு. அதே மாதிரி அவருக்கும் என்னென்னா சிச்சுவேஷன் கொடுக்கறது வந்து அவருக்கு ரேர். பாட்டுன்றது வந்து சார் இங்கே ஒரு டுவெட்டு, இவங்க 2 பேர் இப்படி பாடுறாங்க, இல்லைன்னா அந்த பாட்டு மாதிரி இந்த பாட்டு. இப்போ இளையராஜா சார்கிட்ட சொல்லும்போது அவருக்கு அதான் கோவம் வரும். யோ என்னையா அந்த பாட்டு மாதிரி இந்த பாட்டை அந்த பாட்டை எடுத்துக்கான்வார். சில பேர்கிட்ட சொல்லுவார் அவர். இப்போ என்கிட்ட சொல்லுவார், என்னையா உனக்கு போட்டாலும் ஒரு பாட்டை போட்டேன் என் தலை சுற்றுதியான்னாரு. என்ன யார் வந்தாலும் சித்தெரும்பு மாதிரி எனக்கு பாட்டு வேணுன்றாங்க. எங்கேருந்து நான் சித்தெரும்பு ஏற்கனவே போட்டுட்டேன், திருப்பி எங்கேருந்து போடுறது? அதையே நான் திருப்பி போடணுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா சிச்சுவேஷன் அதில் இருந்தது. இவங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் கிடையாது. ஒரு அநாதாசிரமத்தை இருக்க ஒரு பொண்ணு, படித்த ஒரு பொண்ணு அந்த அநாதாசிரமத்துக்காக ஆடுறா. அதில் வர காசை கொண்டு அந்த ஆசிரமத்துக்கு கொடுக்குறான்னு ஒரு இருக்குது. அப்போ ஒரு பாட்டு இருக்குது, ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஏன்னா வால்டர் வெற்றிவேல்னோடனே இளையராஜா வந்து ஹார்மோனியத்தில் அவர்கிட்ட பேர் சொன்னோடனே கை கம்மியாக போகும். இப்போ சின்ன தம்பின்னா தான் ஹார்மோனியம் கேட்கும். வால்டர் வெற்றிவேல்னா அமுக்கு அண்ணா நல்லா அமுக்குங்கண்ணா. ஏன் என்னப்பா நீ என்னப்பா வால்டர் வெற்றிவேல் போலீஸ் கதைன்ற நான் என்ன பாட்டு போட போகிறேன்? ஏன்னா இதில் போலீஸ்காரன் பாட்டே பாடல, கவலைப்படாதீங்க. இங்கே போலீஸ்காரன் பாட்டு போடுவோம், இதில் கிடையாது. இதில் பிரபுதேவா இருக்கார்ல, அவரை வச்சு அப்போ அவருக்கு தெரியாது யார் பிரபுதேவா. அவர் தான் ஆடுவார், அவர் தான் இது. அப்போ தான் உடனே ஓ அப்படியா, யார் ஒரு சுந்தர மாஸ்டர் சன்னை இப்போ ஒரு படத்தில் ஒரு பாட்டாக பண்ணுறாரு. அவரை தான் அந்த படத்தில் மெயினாக ஒரு சாங் வச்சுருக்கேன், அந்த கேரக்டர் வச்சுருக்கேன். உடனே அவர் அடிச்சிட்டார் அந்த பாட்டை. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே தமனுக்கு வந்து சிச்சுவேஷன் கிடச்சோன்னு ரொம்ப குஷி ஆகிட்டார். எந்த ஒரு மியூசிக் டைரக்டருக்கு சிச்சுவேஷன் சொன்னால் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் போடுறதுக்கு. சும்மா ஒரு டுவேட்னா நல்லா பண்ணியிருக்கார் பாருங்கள். ஆடியோ வரும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் நிச்சயமாக. ஐ திங்க் ஹி ஹஸ் டன் குட் ஒர்க். அதுவும் இவர் ஒரு மாஸ்டர் வேறு, இவருக்கு டான்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும், அதுக்குண்டான அந்த சாங்கு அதெல்லாம் வேறு பார்க்கணும். 2 பக்கமும் பேலன்ஸ் பண்ணணும். ஒன்று எனக்கு மெலோடி மேலே ரொம்ப பயங்கர இது ஜாஸ்தி, எனக்கு ஈர்ப்பு ஜாஸ்தி. இதையும் பேலன்ஸ் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்கார் பாட்டு. நான் இது முதல் படமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால் 100 பற்றி நான் யோசிக்கிறேன். இது 65 வந்து சும்மா அதெல்லாம் வந்து ஒரு கணக்கு தான். பட் நம்ம படம் எல்லா படமும் முதல் படம் தான். இன்றைக்கி நான் வந்து என்னுடைய ஸ்பீடு என்னன்னு நான் பார்க்கணும். என்னுடைய இந்த படத்தோட பக்கத்தில் இருக்கிற படங்கள்லாம் பார்க்கும்போது ஐயோ இதை விட நம்ம எதாவது பண்ணணுமே தான் யோசிக்கணும். நான் யோசிக்காதது இவங்க யோசிச்சிட்டாங்களே, இத்தனை படம் நான் யோசிக்கலையன்றது இன்னொரு படம் பார்க்கும்போது எனக்கு தோணுது. இது எப்படி இவ்வளோ படம் பண்ணியிருக்கோம், இவ்வளோ படம் பார்த்துருக்கோம், நாங்கள் ஸ்கூல்லேருந்து படம் பார்த்துட்ருக்கோம். ஆனால் புதுசாக ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டான் ஒரு கதையை சொல்லும்போது எங்கேருந்து இது முளைக்குது, இதுக்கு என்ன வயசு, இதுக்கு என்ன அனுபவம் ஒன்றும் கிடையாது. நான் தான் சொல்வேன்ல, உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கனவுல புதுசு பழசே கிடையாது, எல்லாருக்கும் ஒரே கனவு தான். என் வயசுக்கு என் கனவும் புதுசு தான். அதனால் கனவு புதுசாக இருக்கும்போது அதுதான் நான் படைக்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் இது கணக்கு போடக்கூடாது. 100 இல்லை அது வந்து நான் என்னுடைய இப்போ இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்பவும் ஆல்ரெடி எனக்கு கன்னடத்தில் 2-3 ஆஃபர் இருக்குது. ஸோ நான் அப்படி போயிட்டே இருப்பேன், அவ்வளோதான். என்றது கிடையாது. எல்லாத்தையும் முதலாக நினச்சா நிச்சயமாக போயிட்டு தான் இருக்கும். அதான் நான் எப்பவுமே சொல்கிறேன்ல, மேலே பார்த்தா பயம் வரும். மலை தானே, எல்லாமே மலை ஏறிட்டுருக்கோம். மேலே பார்த்தா பயம் வரும், திரும்பி பார்த்தா திமிரு வரும். ஓ இவ்வளோ ஏறிட்டுமான்னு. அங்கே பார்த்தா பயம். அதெல்லாம் பார்க்கக்கூடாது, தலை குடிஞ்சு போயிட்டே இருக்க வேண்டியது தான். எவ்வளோ தூரம் ஏறுறோமோ ஏறிட்டுருக்கோம்.